பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எஸ்ஐயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை கர்த்தர் என்ன செய்கிறாரா? பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறார். காரணம், அவன் அவரையே நம்பி இருக்கிறான். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். அவரையே நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீங்கள் கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கும் போது, அவரையே நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரை நம்பும் பொழுது அவர் உங்களை காத்து கொள்ளுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனத்தில், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவனுக்கு என்ன இல்லையா? இடறுதல் இல்லை. நீங்கள் இந்த கால வேளையில் எந்த காரியத்தை குறித்து இடறுகிறீர்கள்? எது உங்களுக்கு பிரச்சனையாய் போராட்டமாய் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், அதை மேற்கொள்வதற்கு என்னை நம்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சிலவங்க சர்ச்சுக்கு வரும்போது நான் சொல்றதை பார்த்துருக்கிறேன், ஐயா கர்த்தரதாயா நாங்கள் நம்புகிறோம், அவரை தான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, உங்கள் நம்பிக்கை இந்த கால வேளையில் எந்த அளவுக்கு நீங்க அவரையே நம்புகிறபடியால் அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது தெரியுமா? ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. எஸ்ஐயா 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? சமாதானத்தை கட்டளையிடுகிறார். யாருக்கு? அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு. எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. என கண்பானவர்களே, நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் நடத்தி தர வல்லவராயிருக்கிறார். 26வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். இந்த தெய்வத்தை நம்புகிற ஒவ்வொருவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவருடைய வாழ்க்கை மாற்றமடைகிறது. Glory to God. எஸ்ஐயா 32வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி
உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதத்தை செய்வதற்கு வாசலை திறந்து கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் கடந்து வர விரும்புகிறார். வாசல் திறந்துக்கப்படுமா? அவர் சொல்கிறாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானே ஆனால், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களோடு கூட போஜனம் பண்ணும்படி, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். என் ஜனம், என்னை நம்பியிருக்கிற ஜனம், என்னையே சார்ந்திருக்கிற ஜனத்தை நான் என்ன செய்வேன்? நான் பூரண சமாதானத்தோடு நான் காத்துக்கொள்வேன். Glory to God. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை பூரண சமாதானத்தில் நடத்துவாராக. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற இடர்தல்களை எடுத்து போட்டு அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.